பூட்டி இருந்த கதவுல நீ மட்டும் எப்படி உள்ள வந்தா? என்ன நடக்குது? இங்க ஏதோ தப்பா இருக்குடா. வாங்க எல்லாரும் நமக்கு தோடிலாம். இங்க போயிடலாம். டேய் 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 வா வா வா. அம்மா நல்ல நேரத்துல வந்து உதவி இருக்கம்மா. ரொம்ப நன்றிமா. நீ ஒண்ணு இல்ல, உடனே ஹாஸ்பிடல் போலாம். வா வா அம்மா வா வா வா. கை தாங்க தூக்கு தூக்கு. கொஞ்சம் படுத்து ராணி. கொஞ்சம் ஒண்ணு இல்ல. யாரும் கவலைப்படாதீங்க. நானே வீட்ல வச்சு பிரசவம் பாக்குறேன். வாங்க 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 நீ பாத்துமா உள்ள கூட்டிட்டு போங்க. உள்ள கூட்டு போங்க. தைரியமா இரு. இதுக்கப்புறமும் நீதாமா எங்களுக்கு குலசாமியா இருக்கணும். உங்களெல்லாம் விட்டா எனக்கு யாரு இருக்கா? நான் எங்க இருந்தாலும் என்னோட நினைப்பு எல்லாமே உங்களையும் நம்ம வீட்டையும் சுத்திதான் பாட்டி இருக்கும். வாமா ராணி. ராணி வா வா. பாத்து பொறுமையா வா வா. பொறுமையா உட்காருமா. அங்க பாரு. நான் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திட்டேன்க்கா. இந்த குழந்தைய உன் கையால தூக்கி உச்சந்தலையில முத்தம் கொடுக்கா. வேம்பு சார், நாம ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு அழகான பெண் குழந்தை வந்துருச்சு வேம்பு சார். பொம்மி, நீ வயித்துல இருந்த குழந்தை தசாவதானிய பொறுக்கணும்னு ஆசைப்பட்ட. அதுக்கான வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்த. ஆனா அந்த கொலகார பாவிங்க அது கருவிலேயே கொன்னுட்டாங்க. இதுவும் நம்ம தசாவதானி குழந்தைதான். அதனாலதான் நான் ராணிக்கு குழந்தை பொறுக்கிற வரைக்கும் ஆத்ம உடலா இந்த பூமியில இருக்கணும்னு வரம் கேட்டு வச்சிருந்தேன். இது நம்ம பாப்பா வேம்பு சார். இனிமே நீங்க எதுக்குமே அழக்கூடாது. நான் இவ்ளோ நாள் உங்க எல்லாரோடவும் ஆத்ம உடலா இருந்தேன். இனிமே இந்த குட்டி பாப்பா தான் இந்த பொம்மையா இருக்க போறா. தாத்தா பாட்டி, இனி இந்த குடும்பத்துக்கு எதிரிங்கன்னு யாருமே கிடையாது. ஏன் நீ ராணி அன்னைக்கு குழந்தை பொறுக்கிற வரைக்கும் தான் இந்த பூமியில இருக்க வர வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்களே, இப்போ எங்களெல்லாம் விட்டு போயிடுவீங்களா? தர்ஷினி, நீ அழக்கூடாது. உங்க எல்லாரையும் விட்டுட்டு போக எனக்கு மட்டும் ஆசையா என்ன? அதோ தங்க கட்டி வந்தாச்சு. வாங்க வாங்க. எங்க செல்ல குட்டி. குடுமா, என் குட்டி ராணி குடுமா. அட குடு 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 குடு. வாங்க செல்லோ. பாத்து பாத்து வந்து. அப்பா பாத்தீங்களா, நம்ம வீட்டு குலதெய்வத்தை பாத்தீங்களா? இந்தாங்கம்மா. குடு. என்ன வேணும்?
செல்லக்கட்டி என்ன பாக்குறீங்க? என்ன நீ ராஜேந்திரன் கூப்பிடுற? பாப்பாக்கு என்ன பேருன்னு கேட்டு அத கூப்பிடு. என்ன பேரு? என்னடா உங்க குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் மறந்துருங்க, சந்தோஷத்தை மட்டும் நினைங்க. நினைத்தாலே இனிக்கும்.